பல அட்டூழியம் பண்ணி கொண்டு வாழ்ந்த அரக்கனாகிய ராவணன் புஷ்பக விமானத்துல பாரத தேசத்தின் வடக்கு பகுதி நோக்கி பறந்தான். அப்போ ஒரு மலை வந்தது. அந்த மலை இவன் புஷ்பக விமானத்தின் பாதைக்கு இடையூறா இருந்ததாம். அப்போ அங்கே ஒருவர் காளை வடிவில், யாரு? நந்திகேஸ்வரர், சிவபெருமானுடைய பரம பக்தரான நந்திகேஸ்வரர். அவர் ராவணனை தடுத்து சொன்னாராம், இது கைலாசம், சிவபெருமானுடைய மலை, இந்த பக்கம் வராத போனார். ராவணன் பார்த்தான், அடடே நான் வரக்கூடாதா? நீ என்ன ஏதோ வானர முகம் மாதிரி, நந்திகேஸ்வரரை பார்த்து ஏதோ வானரம் மாதிரி முகம் வைத்து கொண்டு என்ன வந்து போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டான். அப்போ நந்திகேஸ்வரர் ராவணனுக்கு சாபம் கொடுத்தாராம். ஏண்டா, என் தோற்றத்தை பார்த்து வானரம் என்றா ஏளனம் செய்கிறாய்? உன் மரணத்துக்கு ஒரு வகையில் வானரர்களே காரணமாவார்கள் என்று நந்திகேஸ்வரர் ராவணனுக்கு சாபம் கொடுத்தார். ஆனாலும் ராவணன் அதுக்கெல்லாம் அசையல. என்ன பண்ணா, புஷ்பக விமானத்திலேருந்து இறங்கினான். என் பாதையை தடுத்த இந்த மலையையே தூக்குகிறேன் பாருன்னு சொல்லி கைலாசத்தையே ஆட்டினான். பார்வதி தேவி சற்றே நடுங்கி சிவபெருமானை அணைத்து கொண்டாள். சிவன் பார்த்தார், ஏண்டா கைலாசத்தை ஆற்றன்னு தன்னுடைய கால் பெருவிரலாலே கைலாச மலையை அழுத்தினார். ராவணனுடைய அந்த 10 விரல்களும் மலைக்கடியில மாட்டின்றுத்து. அலறினான உலகமே பயப்படும்படியாக, அச்சுறும்படியாக அப்படி கதறி அலறினான் ராவணன். அதுக்கப்புறம் சிவபெருமானை இனி மகிழ்வித்தாலே ஒழிய கை பிழைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. 1000 ஆண்டுகள் சாமகானம் பாடினான் ராவணன். அவன் பாடிய சாமவேதத்துக்கு உகந்து சிவபெருமான் போனா போறதுன்னு சொல்லி கைகளை விடுவித்து பழையபடி கைகள் மாறும்படியாக செய்தார். அதுக்கப்புறம் சிவபெருமான் தான் அவனுக்கு ராவணன் என்ற பெயரை அளித்தாராம். ஏன் அந்த பெயர் கொடுத்தார்னா, ராவணன்னா சான்ஸ்கிரிட்ல ரவண சவுண்டுன்னு அர்த்தம். உலகமே அதிரும்படி ஒரு பெரிய சவுண்டு போட்டான் இல்லையா, அந்த கைகள் நசுங்கும் போது, அதனால ராவணன் என்று அவனுக்கு பெயர் கொடுத்தார்.